பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால நேற்றிலிருந்து நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற ஒரு காரியம் எசேக்கியாவின் 7 காரியங்கள் என்கிற தலைப்பிலே நேற்று முதலாவது காரியத்தை பார்த்தோம். 25 வயதில் அரசனாக முடிசூட்டப்பட்ட எசேக்கியா ராஜா முதல் வேளையாக தன்னுடைய தகப்பனால் பூட்டப்பட்டிருந்த கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தார். இதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு எசேக்கியா செய்த இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு காரியம். என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆலயத்தை திறந்தாச்சு. அடுத்து ஒரு காரியம் செய்ய வேண்டும் அல்லவா? என்ன செய்கிறாரு? லேவியர்களை அழைக்கிறார். வாசிக்கிறேன் பாருங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 4-5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள் என்று லேவியர்களுக்கு அவர் சொல்கிறார். அதற்கு பின்பு ஆசாரியர் வர்றாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா தொடர்ந்து படித்தோம் அப்படின்னா 11 படிக்கிறேன் பாருங்களா. 2 நாளாகமோ 29:11. என் குமாரரே, இப்பொழுது அசதியாயிராதேயுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுகிறவர்களுமாய் இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றான். அப்பொழுது கோகாத் புத்திரரில், ஏன்னா ஆசாரிய பணியில் கோகாத் புத்திரர் முதன்மையானவர்கள். அதாவது கோகாத், மெராரி, கெர்சோன். லேவியினுடைய பிள்ளைகள் 3 பேர்: கெர்சோன், கோகாத், மெராரி. இதில் கோகாத்தியருடைய பணி மிக முக்கியமான பணி. சரியா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லேவியர்களை அழைச்சா எசேக்கியா ராஜா பேசுகிறாப்புல, ஆலயத்தை திறந்தாச்சு, நீங்கள் ஆலயத்துக்கு உள்ளே போய் என்ன பண்ணுங்கன்னா முதல்ல சுத்தம் பண்ணுங்க, ஆலயத்தை என்ன பண்ணுங்க, சுத்திகரிங்கன்னு சொல்லி லேவியர்களை அழைத்து பேசியது யாருன்னா இந்த எசேக்கியா ராஜா. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை வழிநடத்துகிற வேலை யாருக்கு உரியது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசாரியர்களுக்கு உரியது. சவுலை சாமுவேல் அபிஷேகம் பண்ணினார். அவனுக்கு ஆலோசனை சொல்லி தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவனை வழிநடத்தியது யார்? சாமுவேல் தான். அதே போல தாவீதை அபிஷேகம் பண்ணியது யார் அப்படின்னா சாமுவேல் தான். அதாவது ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் தான் ராஜாக்களை வழி நடத்தினார்கள். சரியா? ஆனால் இங்கே பாருங்க, ராஜாவும் சீர்கெட்டு போயிட்டார். யார்? இதுக்கு முன்பு இருந்த ராஜா ஆகாஷ் சீர்கெட்டு போயிட்டாரு. லேவியர்களும் ஆசாரியர்களுமே தேவனுடைய காவலை காவாமல், ஏனென்று சொன்னால் அங்கு ஆலயம் பூட்டப்பட்டாயிற்று. ஆசரிப்பு கூடாரத்து, அதாவது தேவனுடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் இல்லை. அதனால் ஆசாரியர்கள் புறக்கணிக்கப்பட்டுட்டாங்க. அதனால் ஆசாரியர்களும் தேவனுடைய ஆலயத்தை விட்டு ஒதுங்கிட்டாங்க. அதனால தான் இவர் சொல்கிறார், வாங்க அசதியாக இருக்காதீங்க, நீங்கள் போய் என்ன பண்ணுங்கன்னா முதலாவது கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரியுங்கள். நான் இதில் உள்ள விஷயத்தை சொல்கிறேன். அப்படியே கீழே படித்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வாரங்கள் ஆயிருக்கு. ஆசாரியர்களும் லேவியர்களும் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆகாசினால் அசுத்தமாக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, அருவருப்புகள் கொண்டு போய் வைக்கப்பட்ட கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிப்பதற்கு 2 வாரம் ஆகுது. நான் வாசிக்கிறேன் பாருங்க. 29வது அதிகாரம் 17ஆம் வசனம். முதல் மாதம் முதல் தேதியிலே அவர்கள் பரிசுத்தம் பண்ண துவக்கி 8ஆம் தேதியிலே கர்த்தருடைய மண்டபத்தில் பிரவேசித்து. முதல் மாதம் முதல் தேதி, நான் நம்ம ஊர் பாஷையில் சொல்லட்டுமா? ஜனவரி மாதம் 1ஆம் தேதி
கர்த்தருடைய ஆலயத்தின் வேலை என்ன செய்கிறாங்க, சுத்திகரிக்க தொடங்கி என்ன பண்ணுறாங்க, கர்த்தருடைய மண்டபத்தில் பிரவேசித்து, எப்போ 8ஆம் தேதியில் மண்டபத்தில் பிரவேசியாச்சு. ஒரு வாரம் மண்டபத்தை மட்டுமே சுத்தம் பண்ணுறாங்க. சரியா? அடுத்த வார்த்தை போட்டிருக்கு, கர்த்தருடைய ஆலயத்தை 8 நாளில் பரிசுத்தம் பண்ணி 1ஆம் மாதம் 16ஆம் தேதியிலே அதை முடித்தார்கள். 108 16ஆம் தேதி. அதாவது மறுபடியும் சொல்கிறேன், நம்ம ஒரு பாஷையில் சொல்லணும் அப்படின்னா, நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கர்த்தருடைய ஆலயத்தை சுத்தம் பண்ண துவக்கி ஜனவரி மாதம் 16ஆம் தேதி கர்த்தருடைய ஆலயத்தை அவங்க என்ன பண்ணாங்கன்னா சுத்தம் பண்ணி முடித்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை என்ன பண்ணுறாங்க, சுத்தம் பண்ணி முடித்தார்கள். ஏனென்று சொன்னால், இந்த ஆகாச ராஜாவின் மூலமாக தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான விக்கிரகங்களும் அருவருப்பான பல காரியங்களும் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் வைக்கப்பட்டிருந்தது. கர்த்தருடைய ஆலயம் பூட்டப்பட்டிருந்தது. முதலாவது பூட்டப்பட்ட ஆலயத்தை எசேக்கியா திறந்தார். 2வது அவர் செய்த அடுத்த முக்கியமான காரியம், இந்த ஆலயத்திற்குள் தேவன் விரும்பாத அருவருப்பான எத்தனை காரியங்கள் இருக்கிறதோ அத்தனையும் வெளியேற்றுங்கள் என்று சொல்லி வெளியேற்றி அவன் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்தப்படுத்தினான். அப்போ எசேக்கியா ராஜா செய்த 2வது காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரித்தான். லேவியர்களை கொண்டு, இவன் போல, ஏன்னா யார் அதை செய்யணுமோ அவர்களை கொண்டு அந்த வேலையை செஞ்சான் எசேக்கியா. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் நேற்றே சொன்னேன், நாம் தான் கர்த்தருடைய ஆலயம். இயேசு கிறிஸ்து ஒரு அழகான வார்த்தையை சொல்லுவார். அந்த வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அவர் சொல்லுவார், புறம்பே இருந்து மனிதனுடைய வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளே இருந்து புறப்படுறது தான் மனுஷனை என்ன செய்யும், தீட்டுப்படுத்தும் அப்படின்னு இயேசு சொல்லுவார். இப்போ நம்ம தான் யார், தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே என்ன இருக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, தேவன் விரும்பாத அருவருப்பான காரியம் உள்ளே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இயேசு சொன்ன வார்த்தையை படிக்கட்டுமா? மார்க்கு 7ஆவது அதிகாரத்தில் இயேசு சொல்கிற வார்த்தையை பாருங்களாம். மார்க்கு 7:19 முதல் வாசிக்கிறேன். அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றில் போகிறது, அதிலிருந்து எல்லாம் போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். பழைய ஏற்பாட்டில் வெளியிருந்து வர்றது தீட்டுப்படுத்தும், ஆனால் புதிய ஏற்பாட்டில் உள்ளே இருந்து வர்றது தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ இயேசு சொன்ன செய்தி என்ன, மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே தேவையில்லாத அருவருப்புகள் உள்ளே இருக்கக்கூடாது. இந்த அருவருப்புகளை அகற்றி நாம் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். எசேக்கியா 2வது செய்த காரியம், கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரித்தார். நீங்களே தேவனுடைய ஆலயம். உங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள், உங்களை நீங்கள் சுத்திகரியுங்கள். இப்போ பாருங்க என்னெல்லாம் நடக்குதா. இயேசு சொன்ன வார்த்தை, மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இந்த ஆலயத்துக்குள்ள, இந்த மனுஷனுக்குள்ள சில தேவையில்லாத அசுத்தங்கள் உள்ளே இருக்குது. இதுதான் நம்மளை தீட்டுப்படுத்தும். சாப்பிட்றதுனால இப்போ நம்ம தீட்டாக மாட்டோம். அந்த காலத்தில் தொட்டால் தீட்டு உண்டு. எதை தொட்டா தீட்டு? பிணத்தை தொட்டால் தீட்டு. பழைய ஏற்பாட்டுங்க தொட்டா தீட்டுனா வேற எங்கே இந்தியாவில் உள்ளதுக்கு வந்துடாதீங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிணத்தை தொட்டால் தீட்டு. இன்னும் சில தீட்டுகள் உண்டு, சரிங்களா? ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இயேசு கிறிஸ்து நமக்காக பலி ஆயிட்டாரு. இப்போ அவர் சொல்கிறாரு, எப்பா நீ இனிமேல் எந்த தீட்டுக்கும் பலிலாம் செலுத்த வேண்டாம், நான் எல்லாத்துக்கும் செலுத்திட்டேன், உனக்கு உள்ளே இருக்கிற சுபாவத்தை மாற்றிக்க. புரியுதா? மனுஷனுடைய உள்ளத்திலேருந்து என்ன வருதான், அது அழகாக போட்டிருக்கு. எப்படி மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், சரியா? பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காமவிகாரம், வன்கண், பெருமை, மதிகடி, இதெல்லாம் வருது. இது எல்லாம் ஒருவேளை உங்களுக்குள் இருக்குமே ஆனால்
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டியது மிக 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 அவசியம். ஏன்னா நீங்கள் தேவனுடைய ஆலயம். எசேக்கியா செய்த 7 காரியத்தில் 2வது காரியம், கர்த்தருடைய ஆலயத்தை அவன் சுத்திகரித்தான். நம்மை சுத்திகரிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார். அவருடைய வசனத்தை கேட்கும் பொழுது நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். அதே போல வசனத்தின்படி வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா சுத்தமாயிருவோம். சரியா? வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால தானே. அதாவது ஒரு இடத்துல சொல்லுவான், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணது கிடையாது, நான் துர்குணத்துக்கு விலக்கி என்ன காத்துக்கிட்டேன் அப்படிங்கிறான். அப்போ தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், தன்னை காக்கிறான்னு போட்டிருக்கு. நாம் நம்மை காத்து கொள்ளணும். எப்படி? பொருளாசைகளுக்கு விலகி, விபச்சாரத்துக்கு விலகி, வேசித்தனத்திற்கு விலகி, கபடுக்கு விலகி, காம விகாரத்துக்கு விலகி, வன்கணுக்கு விலகி, அசுத்தத்துக்கு விலகி, பொல்லாத சிந்தனைகளுக்கு விலகி, மதிகேட்டுக்கு விலகி, பெருமைக்கு விலகி நாம் நம்மளை காத்து கொள்ளணும். அப்படி நம்மளை சுத்திகரிச்சிட்டோம் அப்படின்னா இந்த தேவனுடைய ஆலயத்தில் மகிமை தங்கியிருக்கும். கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ணுவார். சரியா? இப்போ கொஞ்சம் யோசிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. முதல் நாளில் பார்த்தோம், எசேக்கியா ராஜா கர்த்தருடைய ஆலயத்தை திறந்தான். 2வது நாளில் பார்க்கிறோம், எசேக்கியா ராஜா கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரித்தான். அந்த ஆலயத்துக்குள்ள அருவருப்பான காரியங்களை கொண்டு வந்து ஆகாஷ் வச்சிருந்தான். இன்றைக்கும் சிலருடைய வாழ்க்கையில் சில அருவருப்பான காரியங்கள் உள்ள வருது. எப்படி? கண்ணில் பார்க்கறதுனால வருது, காதில் கேட்கறதுனால வருது, இல்லைன்னா படிக்கிறதுனால வருது, நம்ம மைண்டுக்குள்ளே வந்துடுது, உள்ளுக்குள்ளே வந்துடுது, அசுத்தம் உள்ளே வந்துடுது. நான் ஒரு நாள் பிரசங்கித்தேன், உங்களுக்குள் குப்பைகளை போடாதீர்கள் அப்படின்னு சொல்லி. நமக்குள்ள தேவையில்லாத குப்பைகளை உள்ளே போட்டுக்கிட்டு இருக்கோம். பார்க்கறதுனால, படிக்கிறதுனால, கேட்கறதுனால. நம்ம பார்க்கறது தப்பாக பார்க்குறோம், படிக்கிறது தப்பாக படிக்கிறோம், கேட்கறது தப்பாக கேட்குறோம். அதனால் நிறைய தப்பான விஷயம் எங்கே வருதுன்னா உள்ளே வந்து ஸ்டோர் ஆகுது. அப்படி இல்லாதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக. அதனால் நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம் சுத்தமாக இருக்கட்டும். இதைத்தான் எசேக்கியா செய்தார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாளை தினத்தில் அடுத்த காரியத்தை பார்ப்போம். God bless you.